பெத்த பிள்ளை சோறு போடலைனாலும் வச்ச பிள்ளை சோறு போடும் அப்படிங்கிறது நம்ம ஊர் பழமொழி. ஏன்னா பெத்த பிள்ளைகள் கைவிட்டாலும் நட்டு வச்ச தென்னம்பிள்ளை கைவிடாது, தன்னுடைய விளைச்சல் மூலமாக நமக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. தென்னை மரம் அப்படிங்கிறது ஒரு பல்லாண்டு பயிருங்க, பணப்பயிரும் கூட. இப்படிப்பட்ட பல்லாண்டு பயிர் இன்றைக்கி நம்ம நடவு செஞ்சால் நாளைக்கு நம்ம குழந்தைகள் பேர பிள்ளைகள்லாம் பயன்படுத்துவாங்க. அப்படிப்பட்ட தென்னை மரங்கள் நடவு செய்யும்போது ரொம்ப சரியாக கவனமாக பார்த்து நடணும். எவ்வளவு இடைவெளி விடணும், குழி எவ்வளோ ஆழம் எடுக்கணும், குழியை எவ்வளோ நாள் காய போடலாம், அடியில் என்ன இடுபொருள்கள் கொடுக்கலாம், இது மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்கும். அப்படி உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்குது, நேரில் ஆலோசனை சொல்லணும்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு நேரில் ஆலோசனை வழங்க தயாராக இருக்கும். ஏன்னா தென்னம்பிள்ளை நடவு செய்கிறதோட முடிஞ்சு போயிடலைங்க. அதை சரியான முறையில் நடவு செஞ்சிட்டோம்னா வாழ்நாள் முழுவதும் நமக்கு சரியான முறையாக லாபம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் கூட சரியான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கான்னு தெரியல.